Hello friends, welcome back to our channel. மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 11th அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய தியரி, அக்கௌண்ட்ஸு, அதாவது சம்மு இது எல்லாமே வந்து நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. 11th அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 21 மார்க் வந்து கேட்பாங்க. புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வந்துடும். ரிமைனிங் ஒரு 2 மட்டும் எப்போவுமே இன்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இதில் அக்கௌண்ட்ஸ் தியரி என்னென்ன கேட்டிருக்காங்க, சம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கணக்கிலே வர இருக்கும் 7 to 14 13 கொஸ்டின் கம்பல்சரி. வரவு இருப்பு என்றால் என்ன? வாட் இஸ் கிரெடிட் பேலன்ஸ்? இருப்பாய்வு என்றால் என்ன? வாட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ்? ஏதேனும் 2 கணக்கியல் தொகுப்பின் பெயரை குறிப்பிடவும். நேம் எனி 2 அக்கௌண்டிங் பேக்கேஜஸ். கூடியுள்ள வருமானம் என்றால் என்ன? அக்வைர்டு இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பேட்டு பதிவுகள் தருக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம் எல்லாமே இருக்குது. இந்த சம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து சம்ஸ்லாம் வரும். 3 மார்க் தியரி பொறுத்த வரைக்கும் 7 into 3 21. இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பெயர்களை எழுதுக. கிவ் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி 30 ரொக்க ஏட்டின் படிவம் என்ன? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கணினி அமைப்பின் உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்களை குறிப்பிடுக. ஸ்டேட் த இன்புட் அவுட்புட் டிவைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முதலின வரவு மற்றும் வருவாய் வரவு வேறுபடுத்தவும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 5 35. குறிப்பேடு பதிவினை தருகன்னு சொல்லி சம் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் எல்லாத்தையும் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். முதலின வரவு மற்றும் வருவாயின செலவு வேறுபடுத்தவும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் எக்ஸ்பென்சர், ரெவன்யூ எக்ஸ்பென்சர். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் 1 by 1 கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். 11th அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்முக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ தியரிக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சென்டம் மார்க் 90க்கு 90 எடுக்க முடியும். தேய்மானம் வரையறுக்கும். தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள் முடினை கூறுக. ஒரு முக்கியமான வினா. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். நவீன வணிக உலகின் கண்காணிப்பாளரின் பங்களிப்பு பற்றி விளக்குக. ஏதேனும் 5. கீழ்காணும் செலவினங்கள் மற்றும் வரவினங்கள் முதலின அல்லது வருவாயினை வகைப்படுத்துக ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோஸ் வந்து வீடியோ ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சிருக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள்.